எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா CSS Preprocessor என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் நெட்டில் ஏதாச்சும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டாபிக் ஏதாச்சும் பார்த்துருப்பீங்க CSS Preprocessor சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா CSS Preprocessor வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லும் போதே சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இது என்ன ப்ரோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்பீங்க. நான் சிம்பிளாக சொன்ன வச்சுக்கோங்களேன், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ப்ரோக்ராம் லாங்குவேஜும் எல்லாம் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து ஒரு ஜென்ரல் டாபிக். ஃபார் எக்ஸாம்பிள் காய்கறி எடுத்துக்கோங்களேன். காய்கறி வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு விஷயம், பொதுவான விஷயம், கரெக்டாக. ஆனால் காய்கறிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்படின்னு நிறையா இருக்குது. அதே தான். ஓகே, ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ஒரு கேட்டகிரி தான். ப்ரோக்ராம் லாங்குவேஜ் வந்து ஒரு கேட்டகிரி தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்குள்ளே தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த CSS Preprocessor வருது. ஓகே, ஸோ நீங்கள் CSS Preprocessor மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து JavaScript யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் வெப். ஓகே, அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து லைக் நீங்கள் PHP யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல, PHP பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் மட்டும் மைண்டில் ஏற்றுக்கோங்க, எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தான். ஓகே, ஸோ அதுக்கான டேர்மு தான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ண நினச்சேன் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண இந்த SASS வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு CSS Preprocessor. ஸோ அதுதான் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட SASS கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக CSS கனெக்ட் பண்ணும். ஓகே, இந்த ஒர்க்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா CSS Preprocessor. ஓகே, ஃபைன். ஸோ இதுக்காக தான் நான் வந்து செப்பரேட்டாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா CSS Preprocessorனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ CSS Preprocessor வந்து நீங்கள் ப்ரோக்ராமேட்டிக்கல் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ், இஃப் எல்ஸ், லூப்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், மிக்சிங்ஸ் அண்ட் பார்ஷியல்ஸ், நெஸ்டட் டீப் சப்போர்ட், நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ SASSல மட்டும் இல்லை, எல்லா CSS Preprocessorலையுமே இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இந்த பெனிஃபிட்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த CSS Preprocessor வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டஃபுக்கு நாலேஜ் ஆகுது உங்களுக்கு. ஓகே, பட் நீங்கள் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸில் வந்து கண்டிப்பாக மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணுக்காக தான் ஆஸ் அ இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கடைசியாக என்ன அப்படின்னா SASS மட்டும் தான் CSS Preprocessor சொல்லி டவுட் இருக்கும். இல்லை, நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஓகேங்களா, CSS Preprocessor வந்து ஒரு டைப்பு, கரெக்டாக. ஸோ அந்த டைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. SASS இருக்குது, அண்ட் SASS மாதிரி லெஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு CSS Preprocessor. ஓகேவா, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா stylus அப்படின்னு இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம டாப் 3 மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் நெட்டில் பார்க்குற ஜெனரலான டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் SASSனா என்ன, SCSனா என்ன, லெஸ்னா என்ன, அண்ட் கடைசியாக CSSனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் சேர்த்து கலக்க போகுது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராக்டிக் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் பொறுமையாக ஒன்று ஒன்றா பாருங்கள். ஓகே, அவசரப்படாதீங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம். பாய்.